ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் ராகேஷ் சார். என்னோட பையனோட ஸ்டடீஸில் கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பித்தான். அதனால நான் நிறைய கோச்சை தேடி தேடி பார்த்தேன். எனக்கு தேவையான அளவுக்கு என் பையனை ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு கோச் கிடைக்கல. நான் தேடிக்கிட்டே இருந்தேன். பட் எனக்கு தெரிஞ்சிச்சு லைஃப் கோச் தேவைப்படுது அப்படின்னு. பட் ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல. என் பையனுக்கு தேவையான ஆளை தேர்ந்தெடுக்கிறதுல நிறைய சிரமங்கள் இருந்தது. அப்படி தேடும்போது எனக்கு ராகேஷ் சார் கிடைச்சாங்க. அதில் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. அவனுக்கு ஸ்டடீஸ் ரொம்ப பிடிக்கும். பட் அவன் ஸ்கூல் போயிட்டுருக்கும்போது லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது சாரை பார்க்கறதுக்கு முன்னாடி. பட் அவனுக்கு ஓரலாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாலும் ரொம்ப பக்காவாக ஆன்சர் பண்ணுவான். பட் அவனால் அதை ரீகலெக்ட் பண்ணி எழுத முடியல. எழுதுறதுல சிரமம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சாரை பார்த்ததுக்கப்புறமா அவனுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நல்லா டெவலப் ஆணுச்சு. அதுக்கப்புறம் அவன் நல்ல அவனோட ஃப்யூச்சரை பற்றி பிளான் பண்ண ஆரம்பித்தான். இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவனோட எக்ஸாம்ஸ்ல எல்லாம் எக்ஸாம் ஃபியர் இருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி நிறைய அழுவான். எக்ஸாமுக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி வீட்டில் சூழ்நிலையே மாற்றுவான். ஆனால் இதெல்லாம் வெளியில் எதுவுமே தெரியாது. பட் அவனுக்கும் எனக்கும் மட்டும் இது தெரிஞ்சிட்டு இருந்தது. இதனால வீட்டுக்குள்ளாரையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சாரோட செஷன் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தான்னா அவனோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ரைஸ் ஆணுச்சு. எக்ஸாம் ஃபியர் குறைய ஆரம்பிச்சிச்சு. எக்ஸாம் ஃபியர் குறைய ஆரம்பிக்க அவனோட அந்த கோச் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தான். இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதெல்லாமே எக்ஸாம் பேப்பரில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நாங்கள் தெளிவாகவே பார்க்க ஆரம்பித்தோம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆணுச்சு. பட் ஹி இஸ் டூயிங் வெல். அது மாதிரி அவனோட கிளியராக தாட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக வர ஆரம்பிச்சிச்சு. நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆணுச்சு. இது 10th இவன் இந்த ப்ரோக்ராமுக்கு அவன் போயிட்டே இருந்தான். இப்போ ஹி இஸ் கோயிங் 4th இயர் காலேஜ் பண்ணிகிட்ருக்கான். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இவனுக்கும் அவுட்புட் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. அது மாதிரி இவனோட டோட்டல் பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே மாறுது. இது ரொம்பவே நல்லா இருக்கு. நான் சாரை கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, மற்ற கோச்சஸ்லாம் நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இதை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் நம்மளோட ராகேஷ் சார் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அவங்களோட செஷன்லேயே நம்மளுக்கு அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுலேயும் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு வித்தின் 3 or 4 செகண்ட்ஸில் நம்மளுக்கு அதை சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் மற்ற கோச்சுக்கும் நம்ம சாருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதனால ரியலி ஐ தேங்க் ராகேஷ் சார்.